இப்போ உதயநிதி பையன் அந்த குட்டி பையன் பேர் என்ன? அது வேண்டாம் விடுங்க. ஏன் என்ன வரட்டுவாங்களா அவங்கள? ஏன் வேணாம்? இன்பநிதி இப்போ அவர் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாருல்ல, அவர் சொந்தமாக சம்பாரித்து உழைச்சி அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாரா இல்லை எங்கள் காசா? உங்கள் காசா? மக்கள் காசு. உங்கள் பணமும் தான் இருக்குது அதில். நீங்கள் உணராமல் உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். மதேஷ் நீங்கள் என்ன இப்போ நீங்கள் இவர் திருட்டு ரயிலில் வந்தாருன்னு சொல்லுவார், அவரே தான் சொல்லுவார். இதெல்லாம் சார் அவர் சென்னைக்கே வரல சார். ஃபஸ்ட்டு திருச்சி, அவர் வந்து திருச்சிக்கு தான் சார் அவர் போனது. திருட்டு ரயிலில் போனாரா இல்லையா, எங்கே போனார்ன்றது மேட்டர் இல்லை. அது அவரே தான் சொல்கிறாரு, டிக்கெட் எடுக்க காசு இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய ஒரு உலக கோடீஸ்வரர், அம்பானிக்கெல்லாம் ஈக்குவல், அவங்க அதானிக்கெல்லாம் ஈக்குவல். அந்த ஃபேமிலி பிஜேபி தலைவர்கள் லிஸ்ட் எல்லாம் இந்தியா எடுங்க. நேர்மை இருந்தா, நெஞ்சில துணிவு இருந்தா, உங்களுக்கு அரசியல் இது இருந்ததுன்னா எடுத்து கொடுங்க, விவாதி போன்ற பேசுவோம் சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா சார், இவங்கெல்லாம் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறத நான் தப்பு சொல்லிங்க, ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறது தப்புங்கிறேன், மக்கள் காசு ஆட்டை போகிறது தப்புங்கிறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பிஜேபியில் யாராவது பிஸ்னஸ் மேட்டர் இருந்தாங்கன்னு வைங்க, பிஜேபியில் தான் நேர்மையாக தொழில் சார் அவர்கிட்டையும் தான் காசு இருக்கு, அவர் உழைச்சி சம்பாதிச்சாரியா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊர் காசு எடுத்து உலையில் போட்டு தானே சம்பாதிக்கிறீங்க. குடிக்கிறவன்ட்ட 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க, கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. ஜிஎஸ்டி இந்த வரி குறைப்பு நடந்த பிறகாக கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க தானே, ஆமாவா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு சார். வழக்கு எஃப்ஐஆர் போடலையா? வழக்கு எப்படி நடக்கும்? எஃப்ஐஆர் போடல மதேஷ், அது காவல்துறை அது விசாரணைக்கு எடுத்துருக்காங்க. எஃப்ஐஆர் போடல, காவல்துறை விசாரணை, ஹைகோர்ட் சொல்லுது எஃப்ஐஆர் போட சொல்லி. எஃப்ஐஆர் போட முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்க. கிட்னி திருடி சம்பாதிக்கிறீங்க. இவ்வளவு ஊழல் திமுக செய்து கொண்டிருக்கிறது. மக்கள் பணம், மக்கள் பணத்தை நீங்க சொல்லிட்டீங்க சார். இல்ல எதுக்காகனா, மக்கள் பணத்தை திருடி சம்பாதிக்கிற திமுகவை பார்த்து விரல் உயர்த்தாத மதேஷ், 55 லட்சம் கோடி வரி வருவாயை குற்றம் சொல்லுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மனநிலை எவ்வளவு குரோதமானது.